அனைவருக்கும் வணக்கம். ஆடி 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்வோம். அந்த வழிபாடு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனோட ஆயுள் நீடிக்கணும், கணவரின் வருமானம் அதிகரிக்கணும், கணவரோட தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்பதற்காக அம்மன் கோவிலுக்கு இந்த 3 பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்யும்போது அம்மனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பாள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மனுக்கு விரதம் இருந்து அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள், பூக்கள் அனைத்தையும் வைத்து மனதார வேண்டி வழிபாடு செய்வோம். அந்த வகையில் இந்த வருடம் 3வதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருகின்ற 31/7/2026 ஆடி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்று நம்ம அம்மன் கோவிலுக்கு இந்த 3 பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வழிபாடு செய்து அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல் கேட்டாலுமே அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாள் என்று சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரும் 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அது மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம், படைவீட்டு அம்மன் கோவிலாக இருக்கலாம், முத்துமாரி அம்மன் கோவிலாக இருக்கலாம், எந்த மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்து அம்மன் கோவிலுக்கு போகும்போது இந்த பொருளை வாங்கி கொண்டு அங்கு கொடுக்கணும். அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மங்களகரமான பொருள் மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ. இந்த 3 பொருட்களும், மஞ்சள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அதே போல் குங்குமம் எவ்வளோ வாங்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ 1 முழம் வாங்கிக்கலாம், அதுக்கு மேலே வாங்கிறது உங்களுடைய விருப்பம். மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ நம்ம வசதிக்கு ஏற்ப இந்த பொருட்களை வாங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் அம்மன் கோவிலுக்கு போகும்போது ஒரு தாம்பலத்தில் மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ இந்த 3 பொருட்களையும் வைத்து அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு கொண்டு கொடுக்கணும். அம்மன் கோவிலில் அங்குள்ள பூசாரி கிட்ட இந்த பொருளை கொடுங்க. மல்லிகைப்பூவை அம்மனுக்கு மாலையாக போடுவாங்க, மஞ்சளை அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்துவாங்க, குங்குமத்தை அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த 3 பொருட்களுமே அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள். இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு அம்மனை மனதார வேண்டிக்கோங்க. கணவரின் வருமானம் அதிகரிக்கணும், கணவரோட ஆயுள் நீடிக்கணும், வீட்டில் எப்பொழுதும் செல்வம் பெருகணும் என்று சொல்லி மனதார அம்மனை வேண்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்று இப்படி நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்யும்போது அம்மனின் அருளை பெற்று நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை அம்பிகை தாய் நிறைவேற்றி வைப்பாள் என்பது நம்பிக்கை. வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு இந்த 3 பொருட்களையும் வாங்கி கொடுங்க. ஆடி மாதத்தில் அம்மனோட சக்தி பல மடங்காக இருக்கும். ஆடி மாதத்தில் அம்மனை வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுதல் வைத்தாலுமே அந்த வேண்டுதலை அம்மன் நிறைவேற்றி வைப்பாள் என்று சொல்லப்படுது. எந்த வேண்டுதல் வைத்தாலுமே அம்மன் மீது நம்பிக்கை வைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டி வழிபாடு செய்யுங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.